ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பிஸ்னஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துலேருந்து தொடங்கி எந்த இடத்துல வந்து முடியுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு உற்பத்தியாளர்கள், அதாவது அந்த பொருளை தயாரிக்கிறவங்க தான் உற்பத்தியாளர்கள்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்டேருந்து தான் இந்த பிஸ்னஸ் தொடங்குது. அவங்க உற்பத்தி செய்கிற பொருளை ஹோல்சேலர் அப்படிங்கிற மொத்த வியாபாரிகள் வந்து வாங்கிட்டு வருவாங்க. அதாவது மொத்தமாக ஒரு பொருளை நம்ம சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இந்த ஒரு பெரிய பெரிய மால், பெரிய பெரிய கடைங்க அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துலேருந்து அவங்க வாங்கிட்டு வந்து தான் ரீட்டெயில் அப்படிங்கிற சில்லறை வியாபாரிகள் அந்த மொத்த வியாபாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டேருந்து போய் அந்த பொருளை வாங்கிட்டு வருவாங்க. ஒரு 10 பேனா, ஒரு 10 பென்சில், அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் சின்ன கடைக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்க. அந்த ரீட்டெயிலர் அப்படிங்கிறவங்க யாருன்னா, நம்ம தெருவுலையெல்லாம் கடை வச்சுருக்காங்களே சின்ன சின்ன கடைகள், அவங்க தான். அந்த கடை உள்ள ரீட்டெயிலர்ஸ் தான் போய் நாம் பொருள் வாங்குவோம். இப்போ ஒரு தெருவில் இருக்கோம், அவசரத்துக்கு ஒரு பொருள்னா ஓடி போய் பக்கத்தில் ஒரு கடையில் வாங்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்படி போய் நம்ம அந்த பொருளை அந்த கடையில் வாங்கும்போது நாம் என்ன ஆகிடுவோம், கஸ்டமர்ஸ் அந்த கடைக்கு ஆகிடுவோம். எப்படியும் பக்கத்தில் கடை இருக்கும்போது அங்கே தான் ஜாமான் வாங்குவோம் எல்லாருமே. பக்கத்தில் கடை இருக்கே, அவ்வளோ தூரம் நடந்து போகணுன்ட்டு, அந்த மாதிரி தான் நம்ம அந்த கடைக்கு கஸ்டமர் ஆகிடுவோம். நம்மளோட முடியாது, இன்னும் ஒரு ஆள் இருக்காங்க இதுக்கப்புறம். அந்த பொருளை நாம் தான் பயன்படுத்துவோம் அப்படிங்கிறது கிடையாது. சில நேரம் அம்மாவுக்கு வாங்கியிருக்கலாம், அண்ணனுக்கு வாங்கியிருக்கலாம், தங்கச்சிக்கு வாங்கியிருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வாங்கியிருக்கலாம், யாருக்குனாலும் வாங்கியிருக்கலாம். அந்த பொருளை கொண்டு போய் நம்ம அவங்கள்ட்ட கொடுக்கணும் இல்லையா, அவங்கள்ட்ட கொடுக்கும்போது அவங்க பயன்படுத்துவாங்கள்ல, அவங்க தான் நுகர்வோர்னு சொல்லுவாங்க. அதாவது கன்சியூமர். கடைசியாக அவங்கள்ட்ட தான் முடியும் இந்த பிஸ்னஸ்ஸுங்கிறது. அதாவது நம்ம ஃபஸ்ட்டு தொடங்கின உற்பத்தியாளர்களிருந்து நேரடியாக போய் நுகர்வோர்கள் வாங்க முடியாத நிலைமையில தான் இடையில வந்து 3 பேர்கிட்ட இந்த இது ஸ்டெப்பாக வருது. ஃபஸ்ட்டு உற்பத்தியாளர்கள் உற்பத்தி பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அந்த பொருளை வந்து மொத்த வியாபாரிகளான ஹோல்சேலர் வாங்குகிறாங்க, அடுத்து அந்த பொருளை வந்து சில்லறை வியாபாரியான ரீட்டெயிலர்ஸ் வாங்குகிறாங்க. அவங்கள்ட்டேருந்து போய் அவங்க ரீட்டெயிலர்ஸ்லேருந்து நாம் கஸ்டமர்ஸ் வாங்குகிறோம். நம்ம கஸ்டமர்ஸ்லேருந்து வாங்கி தான் கன்சியூமர்ஸ் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இப்படி தான் பிஸ்னஸ் வந்து ஸ்டெப்பாக வந்துகிட்ருக்கு. எப்படியும் உற்பத்தி செய்கிற பொருள், இப்போ இங்கேருந்து ஆந்திராவில் ஒரு பொருள் உற்பத்தி செய்கிறாங்க, நம்ம போய் டைரெக்டாக ஆந்திராவில் வாங்க முடியுமா? அதனால தான் இத்தனை பேர் இடையில வந்து நம்மள்ட்ட பொருளை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. இதாங்க பிஸ்னஸில் இவ்வளோ ஸ்டெப். இப்படி தான் வருஷலாம் பொருள் வந்து ஒவ்வொருத்தவங்க மூலியமாக நம்மகிட்ட வந்து சேருது. நம்ம வாங்குகிற பொருள் வந்து ஒரு தரமாக இல்லை, கலப்படம் கலந்துருக்காங்க, அந்த மாதிரியான சூழ்நிலையில் தான் கன்சியூமர் கோர்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. நம்ம பொருளில் தரம் குறைவு, அப்புறம் எக்ஸ்பிரி டேட்டு எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம வந்து பொருளை வாங்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயம் இது. ரொம்ப ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கும்போது கண்டிப்பாக அந்த பொருள் வந்து தரமாக இருக்கா, டேட்டு என்ன போட்டிருக்காங்க, எப்போ வந்து உற்பத்தி பண்ணாங்க, எப்போ டேட்டு முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். ஓகேவா? இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருமே. சில பேர் வந்து பார்க்குறவங்களும் இருக்காங்க, டேட்டு இப்போ போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. சில பேர் வந்து பார்க்க தெரியாதவங்களும் இருக்கீங்க. அதனால் வந்து பார்த்து பொருளை வாங்கும்போது நல்லபடியாக வாங்கி பயன்படுத்துங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.